பதிலடினா இதுதான் பதிலடி, செருப்படினா இதுதான் செருப்படி. ரீசெண்டா தந்தி டிவில மக்கள் மன்றம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியோட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த அம்மா தமிழக வெற்றி கழகத்தை ஏளனமா பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருக்காங்க நீங்களே பாருங்களேன். திமுக அதிமுகவை சேர்ந்தவங்களாவது எங்க கட்சிக்கு பெண்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்க. தாவேக்கா சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு நகைச்சுவையின் உச்சம். அதுக்கு இந்த அம்மா டிவிக்கு சார்பில் ஒரு பதிலடி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரே வார்த்தை தான், அந்த அம்மாவோட முகமே வாடி போச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்களேன். எங்க விஜய் அண்ணனோட போட்டோவை A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து காமிச்சு 130 ஊராட்சி பகுதிகளில் உள்ள பொறுப்புகளை வின் பண்ணாங்க. எந்த ஒரு பதவியுமே வின் பண்ணாத சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து சிரிப்பு தேவையா? உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிமுக என பெரிய கட்சிகள் மல்லுக்கட்ட சத்தமே இல்லாமல் போட்டியிட்டு கிராம அளவில் பஞ்சாயத்து பதவிகளை வென்றது விஜய் மக்கள் இயக்கம். இதில் 2 ஊராட்சி தலைவர்கள், 12 ஊராட்சி துணைத் தலைவர்கள் உட்பட 129 பேர் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரையும் பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு வரவழைத்து வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் விஜய். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மத்திய மாநில அரசுகளிடம் கேட்டு நிறைவேற்றித் தர வேண்டும் என மக்கள் பிரதிநிதிகளிடம் விஜய் வலியுறுத்தியதாக நிர்வாகி புசி ஆனந்த் கூறியிருந்தார். இந்த சூழலில் வெற்றி பெற்றவர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த புகைப்படம் தமிழகத்தில் பேசுபொருளானது. போட்டியாளர்களை முதன்மைப்படுத்தி விஜய் ஓரத்தில் அமர்ந்திருந்த புகைப்படம் இது. தமிழ் வணக்கம் அனைவருக்கும், புது சரித்திரம் இனி பிறக்கும், போர் துவக்கம் யார் தடுத்தும், இது நட நடக்கும்.